காவேரி ஃபீல் பண்ணுறத பார்க்கும்போது யாருக்கெல்லாம் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. யமுனா வந்ததுமே சாரதாமாவை தான் போயிட்டு பார்க்குறாங்க டெய்லரிங் ஷாப்பில். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடனே வீட்டுக்கு கிளம்பி வாமான்னு சொல்லிட்டு வந்து யமுனா கேட்குறாங்க. ஏன்டி இப்படி அவசரப்படுத்திட்டு இருக்க, என்ன திடீர்னு வந்திருக்க, நீ வீட்டுக்கு போ, உன் பின்னாடியே நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. ரொம்பவே முக்கியமான விஷயம், நீ வீட்டுக்கு வா ஃபஸ்ட்டு என்னோட அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே யமுனா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. அதை விட முக்கியமான வேலை எனக்கு இங்கே இருக்குது. நாளைக்கு வந்து காவேரிக்கு முதல் கல்யாண நாள், அவளுக்காக தான் நான் பார்த்து பார்த்து வந்து ப்ளவுஸ் தைச்சிட்ருக்கேன், நீ போடி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாமா இருந்துக்கிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா யமுனா ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. காவேரியோட வாழ்க்கையே என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் இங்கே பதறி போயிட்டு வந்திருக்கேன், நீ வந்து காவேரிக்கு கல்யாண நாள் ப்ளவுஸ் தைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்க, நீ ஃபஸ்ட்டு கிளம்பி வாமான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவசரமாக சாரதாமாவை கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வரும் வழியிலே பார்த்தீங்கன்னா யமுனா இருந்துக்கிட்டு இங்கே கங்காவுக்குமே கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வா, ரொம்பவே முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. இதனால் கங்கா அண்டு குமரன் 2 பேருமே பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கும், எதனால இவன் முன்ன மாதிரி எதுவும் வீட்டில் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே துடிச்சு போய் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த யமுனா என்ன தான் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழம்பி போய் தான் இருக்காங்க. இங்கே கங்காரை விட்டு யமுனாவை பிடிச்சி திட்டுறாங்க. உனக்கு என்னடி பிரச்சனை, இப்போ எல்லாரையுமே பதற வச்சுட்ருக்க, அன்னைக்கு சொன்ன மாதிரி எதனால வந்து மறுபடியும் எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்னா அவ்வளோதான், என் கையால் அடி வாங்கி தான் இங்கேருந்து கிளம்புவான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லி வச்சுக்காங்க. நான் ஒன்றும் அதை பற்றி பேச வரலக்கா, நான் சொல்கிறத கேளு, காவேரி அக்காவோட வாழ்க்கையே நாளையிலேருந்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து யமுனா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே மொத்த குடும்பத்துக்குமே ஷாக்காக இருக்குது. இங்கே சாரதாமா இருந்துக்கிட்டு இதே தாண்டி கங்கா அப்பையிலேருந்து சொல்லி வச்சுக்கா, என்னை வந்ததுலேருந்து காவேரி லைஃபுக்கு என்னடி அவள் நல்லா தானே இருக்கான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. யார் சொன்னால் அவள் நல்லா இருக்கான்னு, அவள் வந்து நடிச்சிட்ருக்கா, நம்ம எல்லாருக்கிட்டேயுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே யமுனா இருந்துகிட்டு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு மொத்த குடும்பமே பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி நிற்கிறாங்க. உடனே கங்கா இருந்துக்கிட்டு எதுனாலும் வந்து இங்கே வந்து உளறிட்டு இருக்காதடி, சொல்ல வரதை தெளிவாக சொல்லு, இப்போ என்னாச்சு காவேரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. காவேரியை கல்யாணம் பண்ணார்ல விஜய் மாமாவை, அவங்க பிடிச்சலாம் ஒன்றும் கல்யாணம் பண்ணலை, அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் பண்ணியிருக்காங்க, 1 இயர் தான் அவங்க கல்யாண லைஃபே, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. உடனே பார்த்திங்கன்னா இதை கேட்டு மொத்த குடும்பமே அப்படியே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக்காகி நின்றுட்டு இருக்காங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சாரதாம இருந்துக்கிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டு காவேரியோட லைஃப் என்னாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே துடிச்சு பேசிட்டு இருக்காங்க. கங்கா இருந்துக்கிட்டு என்னடி யமுனா சொல்கிற, எதுனாலும் வந்து நீ சொல்லி வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நான் எல்லாமே சொல்கிறது எல்லாமே உண்மைதான்க்கா, நான் வந்து சும்மாலாம் சொல்லலை, நிவின் தான் இதை என்கிட்ட சொன்னார், நீங்களே யோசிச்சு பாருங்கள், காவேரி அக்கா கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என்ன ஒரு நிலைமையில் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக வந்து இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்குது. ஏன்னா காவேரி அக்கா வந்து தப்பான ஒரு முடிவெடுக்கிற ஆளே கிடையாது, இப்படி வந்து பண்ணியிருக்கா, அதுவும் கல்யாண விஷயத்தில் இப்படி பண்ணியிருக்கானா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே யமுனா வந்து பெரிய காவேரி மேலே அக்கறை இருக்கிற மாதிரியே பேசுகிறாங்க. இவ்வளோ நாள் காவேரியை கழுவி ஊற்றிட்டு இருந்த யமுனா இப்போ வந்து பார்த்திங்கன்னா காவேரி தப்பு பண்ணுற ஆள் கிடையாது, அவள் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இப்படி வந்து பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிறாங்க. இதை அவங்க பேசுகிறத கேட்டு நமக்கே ரொம்பவே ஷாக்காக இருக்குது, அவ்வளோ நல்லவளா அந்த யமுனா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா யமுனா சொல்கிறதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஷாக்காக தான் இருக்குது. இங்கே நிவின் சொன்னனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து குமரனுமே பார்த்தீங்கன்னா அப்போது இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்புகிறாரு. இங்கே ஆளாளுக்கு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி இருந்துக்கிட்டு ஒரு வேளை நம்மளெல்லாம் கொன்றுவோம்னு சொல்லி தான் விஜய் வந்து காவேரியை வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணியிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பாட்டி இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் சாரதாம்மா இந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா விஜய் மேலே வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தராதரம் இல்லாமல் பேசாதீங்க, பேசாமல் இருங்க, அவரை என்ன அப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இங்கே ஆளாளுக்குமே ஒன்று பார்த்திங்கன்னா சொல்லி வச்சுருக்காங்க, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஆனாலும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சாரதாம்மா நிலமையெல்லாம் பார்த்திங்கன்னா பார்க்கவே கஷ்டமாக இருக்குது. தன்னோட பொண்ணு வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட
பரிதவிப்பு அவங்க முகத்திலேயே நல்லாவே தெரியுதுங்க. இந்த மாதிரி தான் ஆளாளுக்குமே ஃபீலிங்ஸோட வந்து இப்படியா இருக்குமா அப்படியா இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இவங்களை தெரிஞ்ச உடனே போயிட்டு இங்கே காவேரி வீட்டுக்கு போயிட்டு ஒரு ப்ராப்ளம் உண்டாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். இங்கே நெக்ஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வந்து நம்ம காவேரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுமே ஆஃபீஸில் செஞ்சு வச்சுட்டாரு. அங்கேயுமே போயிட்டு ஒரு டைம் வந்து பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்காரு. இந்த டைமில் காவேரி என்ன பண்ணுவான், ட்ரெஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சரி காவேரிக்கு கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காவேரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி நம்மளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணிட்டாரே விஜய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க மனசால். அவங்களுக்கு அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நம்ம இந்த வீட்டில் இதான் இருக்க போகிற கடைசி நாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் விஜய் ஃபோன் கால் வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயந்துக்கிட்டு தான் வந்து நம்ம காவேரி வந்து பேசுகிறாங்க. இங்கே விஜய் ரொம்பவே கூலாக வந்து எப்போதும் போல் காவேரி கிண்டல் பண்ணுற மாதிரி வந்து பேசுகிறாரு. என்ன காவேரி எல்லாம் எடுத்து வச்சுட்டேல, ஓகே தானே, பேக் பண்ணி வச்சாச்சுல, வந்ததுமே கிளம்பலால அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியோட மனசு சுக்குநூறாக உடஞ்சிடுது. அப்போ எப்படா வந்து என்னைய கிளப்பி வீட்டை விட்டு அனுப்பலான்னு சொல்லிட்டு தானே நீங்கள் முடிவோடு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தப்பாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்போவும் நடக்கிறதானே. இந்த விஜய் மேலே அதிகபட்ச தப்பு விஜய் மேலே தான். தெளிவாகவாச்சும் சொல்லியிருந்துருக்கலாம், இங்கே வெளியே போகிறோம் அதனால தான் ட்ரெஸ்லாம் பேக் பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு. விஜய் வந்து தெரிஞ்சே காவேரியை கஷ்டப்படுத்துகிறாரா இல்லை அவருக்கே தெரியாமல் கஷ்டப்படுத்துகிறாரா ஒன்றுமே புரியலை. இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துக்கிட்டு காவேரிக்கிட்ட இந்த மாதிரி ஆப்போசிட்டு சைடில் இருக்கிறவங்க தூங்கிட்டாங்களா இல்லை முழிச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் வேறு அவருக்கு. இதை கேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காவேரி ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அதெல்லாம் வந்து இருக்கேன், எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிட்டேன், போகிறதுக்கு எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்குது, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்கள் வாங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத காவேரி, இந்தா வந்துடுவேன், இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் வந்து நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் இருந்துக்கிட்டு பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி சிரிச்ச மாதிரி வந்து காலை வச்சுறாரு. இங்கே ரொம்பவே பார்த்திங்கன்னா விஜய் பேசுகிறத கேட்டுட்டு இன்னுமே காவேரியோட மனசு வந்து கஷ்டப்படுது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே விஜயோட தலகாணியை கட்டி பிடிச்சி காவேரி வந்து ஃபீல் பண்ணுற சீன்லாம் வேறு லெவல் தாங்க. ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு. அதை பார்க்கும்போதே மனசுக்கு ரொம்பவே வந்து என்ன சொல்கிறதுனே தெரில. அந்த ஃபீலெல்லாம் வந்து நம்ம ரியலைஸ் பண்ணும்போது தாங்க அந்தளவுக்கு ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். இங்கே காவேரி வந்து விஜய் விட்டு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு நினப்பு. அதனால் வந்து அவரை விட்டு எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா முன்னாடி அவங்களுக்குள்ளே நடந்த விஷயங்களெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க யோசிச்சுட்ருக்காங்க. அந்த மெமரிஃபுல்லான ஒரு டேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க நினச்சி பார்த்துட்ருக்காங்க. விஜயோட எவ்வளோ அழகான ஒரு டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த பெட்டில் 2 பேருமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் தூங்குனதாக இருக்கட்டும், பேசிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டைம் ரீகால் பண்ணி பார்க்குறாங்க நம்ம காவேரி. அந்த இடத்துல வந்து காவேரி ரொம்பவே உடஞ்சி போய் தான் நிற்கிறாங்க. பார்க்கவே அந்த சீன் உண்மையாகவே ரியலி எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக தாங்க இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ஒரு காதலோட வழினே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நம்மளுக்கு பிடிச்சவங்க திடீர்னு இல்லாமல் போகிறதெல்லாம் கொடுமையான ஒரு விஷயம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி தப்பாக தான் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த தப்பாக நினைக்கிறதுக்கு காரணமான விஜய் அவர் நல்லா ஹாப்பியாக இருக்கார். இந்த இடத்துல தாங்க விஜய் மேலே செம்ம கோவம் வருது. ஓப்பனாக வந்து ஒரு சில விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருந்துருக்கலாம் விஜய். மேலும் வந்து அவர் இந்த சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் என்னென்னமோ வந்து காவேரியை வந்து கஷ்டப்படுத்திட்டு தான் இருக்கார். இப்போ வீட்டுக்குமே வந்துட்டார் விஜய். இப்போ ஒரு பக்கம் வந்து இந்த கான்ட்ராக்ட் விஷயமும் வந்து எல்லாருக்குமே வந்து காவேரி குடும்பத்துக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த டைமில் விஜய் வந்து வீட்டுக்கு வந்துட்டு வெளியே வந்து காரில் ஆரன் அடிச்சுக்கிட்டே வந்து காவேரியை வெளியே கூப்பிட்றதுக்காக வந்து செஞ்சிட்ருக்காரு. சவுண்டு கேட்டு பார்த்திங்கன்னா இங்கே காவேரியுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைசி டைமில் தான் அந்த அவரோட தலகாணி எடுத்து வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் வந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியோட மொத்த குடும்பமே பார்த்திங்கன்னா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க ஒரு பக்கம். இதுக்கப்புறம் விஜய் வந்து காவேரியை வந்து ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போய் சர்ப்ரைஸ் பண்ணுவாரா, இல்லை அங்கே காவேரியோட மொத்த குடும்பம் விஜய்க்கு கூட வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க. ஆனால் வந்து விஜய் வந்து காவேரியை கூப்பிட்டு போயிட்டு அந்த எம்டி சீட்டில் உட்கார வச்சு அழகு பார்த்தா எப்படி இருக்கும், அந்த இடத்துல வந்து நம்ம காவேரி எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாங்க. அது நடந்தால் ரொம்பவே நல்லா இருக்குங்க.
இவங்களெல்லாம் சமாளித்து காவேரியை வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு போய் எம்டி சீட்டில் உட்கார வச்சு விஜய் அழகு பார்ப்பாரா, இல்லை வேறு என்ன ட்விஸ்ட்டு நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலைங்க. எல்லாமே நம்ம டேரக்டர் சார் கையில் தான். அவர் என்ன பிளான் பண்ணி வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு தெரியல. இதில் வேறு கொடைக்கானல் ஷூட் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் சமாளித்து காவேரியை வந்து கொடைக்கானல் கூப்பிட்டு போயிட்டு நல்லா ஹாப்பியாக வச்சுருக்க போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.